புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கழகத்துடைய பொதுச்செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வெற்றிகரமாக கூட்டணி அமைத்து இன்றைக்கு வேட்பாளர்களை அறிவித்து எனது கோவை மாவட்டத்திலே முழுமையாக அதிமுக போட்டியிடக்கூடிய வேட்பாளரை அறிவித்துள்ளார்கள். அதே போல நீலகிரி, திருப்பூர் மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதும் சென்னை தவிர சில வேட்பாளர்கள் மீது எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதியில் ஒதுக்கீடு செய்து அந்த தொகுதிகளுக்கு வெற்றி வேட்பாளர்களை கூட்டணி கட்சிகள் அறிவிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் வேட்பாளராக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருந்தால் இன்னைக்கு எல்லாம் எல்லா வேட்பாளர் வந்திருக்காங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்குமே அதிமுக கோட்டை. அதே போல மிகப்பெரிய வளர்ச்சியை, 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் போதும், அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் அதிகமான திட்டங்களை, கேட்ட திட்டங்களை எல்லாம் வழங்கினார்கள். செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்க திட்டம் போன்ற அவனாசியோட பாலம் போன்ற எதிர்பார்த்து வருமா வராத என்ற திட்டங்களை கூட அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது தந்தார்கள். மிகப்பெரிய வளர்ச்சி இருந்திருக்கும். கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த திட்டமும் இங்கே திமுக ஆட்சியில் வரவில்லை. அதுவே கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே வருவது உறுதி. கோவை மாவட்டத்திற்குரிய அவனாசியும் சேர்த்து ஒவ்வொரு தொகுதியிலும் கண்டிப்பாக முழுமையாக அதிமுகவுடைய வெற்றி வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் முழுமையாக இந்திய கூட்டணி, அதே போல அதிமுக வேட்பாளர்கள் முழுமையாக வெற்றி பெறுவோம். அதே போல திருப்பூர், நீலகிரி மாவட்டத்தில் வெற்றி பெறுவோம். பொறுப்பு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், 5 வருடத்துக்கு முன்னால் எவ்வளவு திட்டங்கள் நடந்தது, இன்னைக்கு எதுவும் நடக்கவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதில் இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு வளர்ச்சி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும். மீண்டும் கோவை மாவட்டத்தை விடுபட்ட திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவோம். பரிசு பொருட்கள் போன்றவை கொடுத்து வாக்குகளை வாங்குறது திட்டமிட்டதா சொல்றாங்க. இதை எப்படி சமாளிப்பீங்க? குடிநீர் வரி, அதே போல பாத்தீங்கன்னா சொத்து வரி, அதே போல எல்லாமே நீ கேட்டது போல கண்டிப்பாக மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறார்கள். அது கூட வரி போட்டிருக்காரு. அதுவே கண்டிப்பாக இன்னைக்கு அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வந்து அதெல்லாம் சரியாக மக்கள் வாக்களிக்க தயாரார்கள். அது எங்களை பொறுத்தளவுக்கு களத்திலே நேர்மையாக நாங்கள் மக்களை சந்திப்போம், மக்களின் வாக்குகளை பெறுவோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட்டணி கட்சி எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அவங்களும் ஒரு நாள்ல எல்லாமே வேட்பாளர் அறிவிப்பாங்க. நாங்கள் ஒருங்கிணைந்து பயணிப்போம். எந்த தொகுதி இருந்தாலும் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி, நாங்க எல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கோம். அதுவே பாத்தீங்கன்னா சில கூட்டணி கட்சிகளும் அங்கே சில எதிர்பார்ப்பு இருக்கும். அதான் எப்ப வேட்பாளர் எந்த காலகாலமா வேட்பாளர் இருக்கும் போது ஒரு சின்ன இது இருக்கும். உடனே சரியா 2 நாள் நல்லா களத்துக்கு போவோம். கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூர் களம் இருக்குதா ஒரு திட்டம் இருக்காங்க. அது எப்படி களம் இன்னும் சூடாகுமா சார்? எங்க வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சிட்டோம். இந்த திமுக வேட்பாளர் அறிவிக்கல. அதாவது அறிவிச்சதுக்கு பாத்துக்கலாம். நீங்க வந்து
அதாவது அறிவிக்க முன்னாடியே வந்து இப்ப எல்லாம் எதிர்பார்ப்பு நம்ம பதிவு சொல்ல முடியாது. கண்டிப்பா எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். மக்களுக்கு தெரியும் நாங்க இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் வந்திருக்குன்னு தெரியும். இன்னைக்கு எந்த திட்டமே நடைபெறல காரணத்துல அது மீண்டும் கோயம்புத்தூர் வளர்ச்சி பெற அதிமுகவுக்கு முழுமையாக அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். நன்றி, வணக்கம்.